எலான் மாஸ்க். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இவரை பற்றி இந்த எலான் மாஸ்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ அவர் மிக முக்கியமான ஒரு பைபிளுக்கு அகேன்ஸ்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் சிப்பு பதிக்கிற திட்டம். இந்த மூளையில் சிப்பு பதிக்கிற திட்டம் ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, வாலண்டியர்ஸாக இதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை கேட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஒரு மனுஷனுக்கு பன்றியுடைய இருதயத்தை வச்சாங்க. அது ஃபெயிலியர் ஆகி மனுஷன் இறந்துட்டார். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இன்னொன்று, ஏன்னா இது ஒரு துணிகரமான காரியம். இன்னொன்று வந்து, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அதை ஆண்டவர் சுகமாக்க நம்ம விட்டு கொடுத்துடணும். ஆல்டர்னேட்டான அதுக்கு காரியத்தை கொண்டு வரக்கூடாது. இப்போது மூளையை அந்த சிப்போடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் அந்த சிப்பு வந்து அந்த நரம்பை என்ன செய்யும்னா செயல்பட வைக்கும். உதாரணமாக அவர் எங்கே பேரலைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கை கால் செயல்பட முடியாதவங்களுக்கு மூளையிலேருந்து கண்ட்ரோல் அதுக்கு போகாது, அந்த கைக்கோ காலுக்கோ போகாது. அதனால தான் அவங்களால அசைக்க முடியாமல் இருக்கிறது. நம்மளுடைய உடம்புல இருக்க அத்தனை அசைவுகளும் மூளையோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நடக்குது. ஸோ அப்படின்னு செய்ய முடியாத ஒரு இடத்துல இந்த மூளை அதை செய்ய வைக்கிறதுக்கான அந்த ஆல்டர்னேட் வேலையை சிப்பு செய்ய வைக்குது. இது ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு பயங்கர சயின்டிஃபிக்கல் ஒரு புரட்சி மாதிரி இருக்கும், நன்மை மாதிரி இருக்கும், கை கால் வராதவங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிப் நாளைக்கு மூளையை கண்ட்ரோல் பண்ண தொடங்கும். நாளைக்கு இந்த மூளை சிப்புடைய கண்ட்ரோலுக்கு போகும், அடுத்த லெவலுக்கு. அப்போ மூளை கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா மனுஷன் கண்ட்ரோலுக்கு போயிட்டான்னு அர்த்தம். நடக்குமா? அப்படிலாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு நாள் இந்த செல்ஃபோன் ஒரு லக்ஸூரியாக மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்துச்சு, அதாவது வேலையை எளிதாக்க தான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த செல்ஃபோன் மனுஷனை ஆளத் தொடங்கி இருக்கிறது. ரோபோட், ஏஐ டெக்னாலஜி ஒரு காலத்தில் மனுஷனுக்கு உதவி செய்வதாக வந்தது. இன்னைக்கு மனுஷ குலத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இப்போ நியூரோலிங்கும் அதுதான். மிக மோசமான இடத்துக்கு பூமி போகுது. அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சிப்பில், இப்போ பாருங்கள், உங்கள் செல்ஃபோன் இருந்தாலே உங்களை எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். சமீபத்தில் கூட ஒரு கேஸில் ஹைகோர்ட் சொல்லிச்சு, அவர் எங்கே இருந்தாருன்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சு அந்த ட்ராக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு. ட்ராக் பண்ணி கொடுத்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக அவர் எந்த இடத்துல இருந்தாருங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போது அதே மாதிரி ஒரு செல்ஃபோனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, மூளையில் சிப்பு வச்சாச்சுன்னா யோசித்து பாருங்கள், முழு மனுஷனையுமே என்ன திங்க் பண்ணுறான்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வெரி டேஞ்சரஸ் மூவ் போயிட்டு இருக்குது. மனிதனை மனிதன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனிதனை மனிதன் நேசிக்கணும். அதான் வேதம் சொல்லுது. இது அகைன்ஸ்ட் டு காட், இது அகைன்ஸ்ட் டு காட், அகைன்ஸ்ட் டு பைபிள். இதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.